Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh min yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wa nisaa wattaqullaha alladhina tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatihi wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhalladhina amanu ittaqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum yaghfir lakum wa dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Fa inna asdaqal hadisul kitabullah wa hadi Muhammad sallallahu alaihi wasallam wa sharrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal halimul hakim. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெரும் கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தி, அதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மறுமையை நேசித்த மகத்தான மனிதர்கள் இம்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் ஆசாபாசங்களோடு அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது மறுமையின் மீது பேராவல் கொண்ட மக்களாக, மறுமையின் மீது பேரின்பம் கொண்ட மக்களாக இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் நபிமார்களும் சுஹதாக்களும் வாழ்ந்த செய்தியை நாம் ஹதீஸ்களின் வாயிலாகவும் குர்ஆனுடைய விளக்கங்கள் வாயிலாகவும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த மனிதர்கள் சாதாரணமாக நம்மை போன்று இருக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு இருக்கின்ற அத்தனை இன்பங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளையும் சந்தித்த மனிதர்கள், மறுமையை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் தங்களை வடிவமைத்துக் கொண்ட அந்த செய்தி, அதன் பின்னே இருக்கின்ற அந்த சூட்சமங்கள், அதனுடைய கருத்தோட்டம் என்னவென்பதை புரிந்து கொண்டால்தான் நாமும் மறுமையை நேசிக்கின்ற மனிதர்களாக நம்மால் மாற முடியும். இப்போ மறுமையை நேசிப்பு என்பது வெறும் வார்த்தைகளால் வாயிலில் மொழிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எந்த நிலைப்பாடை எடுத்தார்களோ அந்த நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறதா? மறுமையை நேசித்த அந்த மனிதர்கள் ஏன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள்? அவர்கள் அல்லாஹ்வை அங்குலம் அங்குலமாக அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் என்றால் யார்? நாம் கட்டுப்படுகிறோம் என்று சொன்னால்
நம்முடைய வணக்க வழிபாட்டை கொண்டு போய் செலுத்துகிறோம் என்று சொன்னால், உலகத்தினுடைய அத்தனை துன்பங்களையும் பொறுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் யாருடைய அடிமையாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையை விளங்கினால்தான், கொள்கையை விளங்கி கொண்டால்தான் அந்த கொள்கையை நம்மால் பயணிக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் சந்திக்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் நம்மால் எதிர்கொண்டு மறுமையை நேசிக்கின்ற மனிதர்களாக மாற முடியும். ஏன் மறுமையை நேசிக்கின்ற மனிதர்களை பட்டியலிடுகிறோம் என்று சொன்னால், நபிமார்கள், அல்லாஹ்வினால் வகி அருளப்பட்ட நபிமார்கள், அவர்கள் உறுதித்தன்மையுடன் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களெல்லாம் நபிமார்கள், அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் இருந்தவர்கள், வகியின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் மறுமை நேசிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் சாதாரண மனிதர்கள் மறுமை நேசித்திருக்கிறார்களே, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய மறுமை நேசிப்பு இருந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம், அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் பேசுகிறான். நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, ஒட்டுமொத்த உலக மனிதர்களும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் முற்காலத்தார், உங்களுக்கு பின் வர இருக்கின்ற பிற்காலத்தார், ஒட்டுமொத்த மனிதர்கள், ஒட்டுமொத்த ஜின்கள், இவர்கள் அத்தனை பேரையுமே நல்ல உறுதிமிக்க, உயர்வு மிக்க, இரையச்சமுடைய ஒரு மனிதராக ஆகிவிட்டாலும், எப்படி அல்லாஹ் சொல்றான்? ஒட்டுமொத்த மனிதர்களும் ஜின்குணம் எல்லாம் நம்பர் 1 இரையச்சவாதிகளாக மாறிட்டீங்க, தௌஹீத்வாதிகளாக மாறிட்டீங்க. அல்லாஹ் பிரிக்கிறான, முஸ்லிம்கள், மூமின்கள், முஹ்சின்கள் என்று பிரிக்கிறானே. முஸ்லிம்கள் ஒரு கேட்டகரி, அதை தாண்டி அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடையவர்கள் மூமின்கள், அதை காட்டி அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடையவர்கள் முஹ்சின்கள் என்று அல்லாஹ் சிலாகிக்கிறான். இப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஜின்களும் முஹ்சின்களாக ஆறிவிட்டார், இரையச்சவாதிகளாக மாறிவிட்டீங்க. நம்பர் 1 அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அரசாங்கத்தில், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்னுடைய கண்ணியம் ஒரு இன்ச் அளவு உயர்ந்து விடுமா என்று சொன்னால் உயர்ந்து விடாது. ஒட்டுமொத்த நம்ம நினைக்கிறோம்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் முஸ்லீமா மாறிடுச்சு, ஒட்டுமொத்த உலக தேசம் எல்லாமே முஸ்லீமா மாறிடுச்சு, தௌஹீதுல வந்துட்டாங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்குறாங்க. இதனால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஒரு இன்ச் அளவு உயர்ந்து விடுமா? கண்டிப்பாக உயராது என்று அல்லாஹ் பேசுகிறான். அவன் கண்ணியம் அப்படியே தான் இருக்கும். திரும்ப அதே ரிவர்ஸ்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன் சென்றவர்கள், பிற்காலத்தார், மனிதர்கள், ஜின்கள் அத்தனை பேரையுமே அல்லாஹ் எங்களுக்கு இறைவன் கிடையாது என்று அவர் சிறுக்கிலே வந்து விட்டால், நாங்க வணங்கவே மாட்டோம், தொழுவ மாட்டோம், நோன்பு வைக்க மாட்டோம், எந்த கட்டளையும் பின்பற்ற மாட்டோம், எல்லாரும் குஃபுர்ல தான் இருப்போம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து விட்டால், காபீர்களாக மறுப்பவர்களாக நீங்க மாறிவிட்டால், அதனால் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் ஒரு இன்ச்சளவு குறைந்து விடுமா என்று சொன்னால் குறையாது என்று சொல்கிறான். இதை இமேஜின் பண்ணுங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் தான் நாம் அடிமையாக இருக்கிறோம். அப்ப எப்படி அவனிடத்தில் நாம் கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ் பேசுகின்றான், நீங்கள் செய்வதும் நீங்கள் செய்கின்ற அத்தனை அமல்களும் உங்களுக்கே தரப்படும். நம்ம அல்லாஹ்வுக்கு எதையும் தரப்போறதில்லை. நாம் செய்யற எல்லா விஷயமும் நாம் மறுமையை நேசித்தால் நேசிக்கின்றவர்களுக்கு அந்த மறுமை வழங்கப்படும். இன்னும் அல்லாஹ் பேசுகிறான், அவன் எப்படிப்பட்ட கொடையாளன்? உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம், பின் சென்ற சமுதாயம், மனிதர்கள், ஜின்கள் அத்தனை பேரும் ஒரு கிரவுண்ட்ல திரண்டுறீங்க. அல்லாஹ் சொல்றான், எல்லாம் ஒரு திறந்த வழியில் நிற்கிறீங்க, எல்லோரும் கையேந்துகிறீர்கள் அல்லாஹ்விடத்தில், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கேட்கிறீர்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஜின்னும் எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். ஒரு மனுஷன் இப்ப கேட்க விட்டா என்னன்னு கேட்பார்? கணக்கு இருக்கிறதா? என்னென்னமோ கேட்கலாம். ஏன்? மனிதன் நப்சின் அடிப்படையில் படைக்கப்பட்டான். நப்சுக்கு ஒரு பினிஷிங் கிடையாது, ஒரு முடிவு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க நீரோட வழங்கப்பட்டால் ஒண்ணுதானான்னு கேட்பான். அல்லாஹ் இப்படி சொல்லி சிரிக்கிறான். மறுமையில விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மக்களை பார்த்து ஒரு விவசாயி வந்து கேட்பார், நம்ம மறுமையில விவசாயம் பண்ணணும், நட்டோன முளைச்சு வந்துடும். உடனே அவர் சொல்வார், என்ன நட்டோன முளைச்சிருச்சு, இன்னும் நான் நட்டுக்கிட்டே இருக்கேன், இன்னும் விளைச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ உன்னை வந்து என்ன பண்ணாதுப்பா, திருப்தியை படுத்தான்னு அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட மனிதன் கேட்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் கேட்டது கொடுப்பேன். ஒட்டுமொத்த மனிதர்கள் என்னென்ன கேட்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுப்பேன், மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் கொடுப்பேன். சரி, கொடுத்ததுனால
என்னுடைய கஜானாவில் எதுவும் குறைந்து விடுமா? அல்லாஹ் சொல்றான், குறையாது. நான் யாருன்னா, நாம் எந்த எந்த எஜமானிக்கு அடிமையாக இருக்கிறோம்னா அவன் கொடுத்தா குறையாது. அல்லாஹ் சொல்றான், அப்படியே குறையுதுன்னா பெரும் சமுத்திரத்துல ஒரு ஊசியை முக்கி அப்படி எடுக்கிறோம், அந்த ஊசி எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு வெளில வரும், அந்த அளவை தவிர. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு எஜமான்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறோம். அந்த எஜமானை நேசிப்பதற்கு, அவன் உண்டாக்கி வச்ச மறுமையை நேசிப்பதற்கு நாம் தயங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹ் இங்குதான் பேசுகிறான். நீங்கள் மறுமையை நேசிக்கின்ற மனிதர்கள் என்று சொன்னால், அற்ப உலகத்தை நீங்கள் நேசித்தால் ஒரு காலம் மறுமையை நேசிக்க முடியாது. அப்ப மறுமையை நேசிக்கின்ற மனிதர்கள் இதை விளங்கி வச்சிருந்தாங்க. அல்லாஹ்னா யாரு? நாம செய்கின்ற அமல்களால் அவனுடைய தர்ஜா குறையாது. அவன் கொடுக்கிறதுல வல்ல தன்மை நீங்க நினைத்து பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் மறுமையை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு சில குணங்களை கொடுத்திருந்தான். அந்த குணங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மறுமையை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு குணங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த குணங்கள் பறவையின் மனங்களை போல ஒத்திருக்கும். பறவையோட மனசு இருக்குல்ல, அந்த மனசு யார்கிட்ட இருக்குமா? மறுமையை நேசிக்கின்ற மனிதர்களுக்கு இருக்குமா. என்ன பறவையுடைய மனம்? அவை காலையில் வெறும் வயிற்றோடு பறக்குமா. வெறும் வயிற்றோடு பறந்தா டேங்க், ஒரு பெட்ரோல் டேங்க், ஒரு பைக்ல டேங்க்ல பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா அந்த பைக் மூவ் ஆகுமா? எப்ப எங்க பெட்ரோல் தீருதோ அங்கே நின்றும். அதான அதோட தன்மை, அதான ஒரு வாகனத்தோட தன்மை. ஆனால் வெறும் வயிற்றோடு பறக்கிறது என்று சொன்னால் அந்த எனர்ஜி எங்கிருந்து கிடைச்சு? அல்லாஹ் அதை பேசுறான். பறவைகள் வானத்தில் பறக்கின்றன, அதை கீழே விழுவாதவாறு உங்கள் அல்லாஹ்வுடைய கைகள் தாங்கி கொண்டில்லையா? நீ என்னப்பா பேசுற? நீ என்ன ரிஸ்க் கண்டு பயப்படுற? பொருளாதாரத்தை கண்டு பயப்படுற? அல்லாஹ்வை வணங்குவது நீ ஏன் செலவடைகிற, சோர்வடைகிற? நீ என்னென்னமோ காரணம் சொல்றிய, ரிஸ்க்கு தானே காரணம் சொல்ற. அந்த ரிஸ்க்கு பறவையை பாரு, காலையில வெறும் வயிற்றோடு பறக்குது, டேங்க் ஃபுல்லு எம்டியா இருக்கு. டேங்க் எம்டியா இருந்தா வாகனம் போகுமா? போகாது. எப்படி இது பறந்துச்சு? சிந்திக்க மாட்டியா? அல்லாஹ் அதை தாங்கிக் கொள்ளவில்லையா? மாலையில் அதுக்கு கூடு திரும்புகிறது. திரும்பும் போது வயிறு நெருப்பு நான் அனுப்புறேன், உணவோட திரும்புது. அப்ப காலையிலிருந்து மாலை அதை பறக்கும் பொழுது அதை தாங்கிக் கொண்டு ரப்பு இல்லையா? இந்த எண்ண ஓட்டம் தான் மறுமையை நேசிக்கின்ற மனிதர்கள் உள்ளத்தில் இருக்கும். இப்படி அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அவர் தப்பு செய்வாரா? தவறுல ஈடுபடுவாரா? பொருளாதார சுரண்டல் செய்வாரா? உறவு முறையில மோசடி செய்வாரா? எடை மோசடி செய்வாரா? எந்த தவறும் செய்ய மாட்டார். ஏன்? இந்த தன்மை அவரிடத்தில் வந்துவிடும். சஹாபிய பெண்மணிகள் அப்படிதான் இருந்தாங்க, சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறை பார்க்கிறோம். அவங்களுடைய பயணத்தை, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. அவங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4வது மகளான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இன்னைக்கு நிலை என்ன தெரியுங்களா? அவர்கள் சொர்க்கத்தின் அத்தனை பெண்களுக்குமான தலைவி. சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கத்துல நிசாவு ரஹ்மத்துல் ஆலமீன், நிசா உலக பெண்களுக்கெல்லாம் தலைவி, மறுமையின் சொர்க்கத்தின் தலைவி. ஆனா அவங்க வாழ்க்கை எவ்வளவு தெரியுமா? 28, 29, 30 வயதுக்குள்ள அவர்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது. வெறும் 30 வயது வரை வாழ்ந்த ஒரு பெண்மணி சொர்க்கத்தின் தலைவியாக மாறுறது எப்படி? அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்களுக்கு முகமது என்று பேர் வைப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வைப்பாங்க. அதுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலா பெண்களுக்கு ஃபாத்திமா என்ற பேரை வைப்பாங்க. ஏன் வச்சாங்க? அந்த ஃபாத்திமா எப்படி மறுமையை வென்றாரோ அதுபோல் நீயும் வெல்ல வேண்டும். அதான உள்ளீடு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை 9, 10 வயதுல அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் தான் காப்பாத்துறாங்க. வரலாற்றுல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் மக்காவுடைய முற்றத்துல தொழுதுட்டு இருக்கிறாங்க. மக்கத்து காபீர்கள் என்ன பண்றாங்க? தலைவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்யறான். ஒட்டகத்தின் பெரும் குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சஜிதால இருக்கும்போது கொண்டு போடுறான். அப்படியே அந்த ஒட்டக குடல் அப்படியே மூடி கொள்கிறது. இதை தூரத்தில் இருந்து ஒரு அடிமை பெண் பார்த்து விட்டு வேக வேகமாக போய் ஆட்ட சொல்றாங்க. ஃபாத்திமா போய் சொல்றாங்க, உங்கள் அத்தாவுடைய முதுகுல ஒட்டக குடலை போட்டு சுத்தி நின்று சிரிக்கிறாங்கோ. வேக வேகமாக ஒரு 8 வயது 9 வயது உள்ள ஒரு பெண்மணி, ஒரு சிறுமி வேக வேகமாக வந்து ஒரு 6 பேர் 7 பேர் தூக்கி கொண்டு வந்து போட்ட அந்த குடலை தன்னந்தனி ஆளாக அவர்கள் அதை பிரட்டினார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய மவுத்து விட்டிருந்தா மவுத்தா இருப்பாங்க, அதான் நடந்திருக்கும்.
ஆனா அல்லாஹ் யார் எப்படி சின்னஞ்சிறிய அபாபில் பறவைகளை வைத்து யானை கூட்டத்தை துவம்சமாக்கினானோ அந்த அல்லாஹ் ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை அனுப்பி பண்றான், தன் தூதரை பாதுகாத்தான். அந்த வரணும்ல, ரசூல்லா நபி வந்த சிறுமி யாரு? நம்மை போட்டு சாதாரண மனிதர் தானே, சாதாரண மனுஷி தானே. அவர்கள் அந்த குடலை அப்புறப்படுத்தியதை பார்க்கிறோம். பல களத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக நின்றார்கள். சும்மா அல்லாஹ் சொர்க்கத்தின் தலைவியாக மாற்றிவிட மாட்டான். ரசூல்லாவுடைய மகங்கிறத அல்லாஹ் மாத்திடுவானா? அப்ப ரசூல்லாவுடைய மகன் மாத்தினா ரசூல்லாவுடைய அம்மாவில மாத்திருக்கணும். அவங்க இணை வைப்புல இருந்தாங்க. ரசூல்லாவுடைய அத்தாவில மாத்திருக்கணும். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? யார் மறுமையை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இதே ஒரு 18, 19 வயசு 20 வயசு தாண்டி இருக்கும், அவ்வளவுதான். உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைக்கப்படுகிறது. இவங்க வீட்டுல இருக்கிறாங்க, பாத்திமா வீட்டுல இருக்கிறாங்க, போர்க்களத்துக்கு வரல. செய்தி செல்கிறது, உங்க தகப்பனுடைய தாடை பேர்க்கப்பட்டு ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, அவர் மௌத்தாகி விடுவாரோ என்ற நிலையில் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அப்படித்தானே பரப்புனா. அபூ சுஃபியான் அப்படித்தானே கொத்தரித்தார் அங்கிருந்து, உங்கள் முகமது இறந்து விட்டாரா, எங்கள் ஆத்தும் மனாத்தும் உஸ்ஸாவும் ஜெயிச்சு விட்டதுன்னு கொக்கரிச்சாங்களா இல்லையா? இந்த செய்தி போனோன்னு வேக வேகமாக ஒரு 20 வயது பெண்மணி அங்கிருந்து ஓடி வருகிறார்கள். மறுமையை நேசித்த பெண் வந்தா, ரத்தம் கொட்டுகிறது. அலி ஒரு கேரியத்துல கொண்டு வந்து தண்ணியை கொடுக்கிறாரு கணவர். தண்ணியை வச்சு அப்புனா நிக்க மாட்டேங்குது ரத்தம். இவங்க யோசிக்கிறாங்க, வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார்கள், அவர்கள் மருத்துவத்தை தெரிந்த பெண்மணியாக இருந்திருக்கிறார். பாத்திமா டாக்டர், அன்னைக்கு மருத்துவத்தை தெரிந்த பெண்மணி வேக வேகமாக அந்த பனை ஓலைகளில் அந்த பேரிச்ச மரத்தினுடைய காய்ந்த ஓலைகள் எல்லாம் எடுத்து அதை நெருப்பு மூட்டி அதை பவுடராக்கி பொடியாக்கி அந்த கார்பன் துகள்களை வைத்து அடைக்கிறார்கள். அப்பொழுதுதான் ரத்தம் நிற்கிறது. எவ்வளவு பெரிய செய்தி! ஒரு தூதரை, அது ஆரம்ப காலகட்டத்தில், யுகதி யுத்தம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியுடைய ஆரம்பம். மறுமையை நேசித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தில் காட்டிக்கொண்டே இருந்தார்கள். இவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லையா? ஆனால் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையின் சொர்க்கத்தின் தலைவியாக மாறினார்கள் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அவர்கள் மட்டும் வெறும் 30 ஆண்டுகளுக்குள் எந்த அளவுக்கு மறுமை நேசித்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாங்க. 1 by 1 ஒவ்வொரு சகாபாக்களும் பார்க்கிறாங்க. இவங்க வேகமா போறாங்க. அத்தா மீது அளவு கடந்த பாசம். நபி என்பதால், அது அத்தா மட்டும் இல்ல, நபி ஒரு தூதரை நேசிப்பது. அவ்வளவு மோமினின் அவ்வளவு அன்புசிக்கும், உங்கள் உயிரை விட உங்கள் உடமைகளை விட இந்த தூதர் உங்களுக்கு மேல். போய் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சில செய்திகளை சொல்றாங்க. இந்த நோய் எனக்கு தீராதுமா, இந்த நோயிலே நான் மரணிக்க இருக்கிறேன் என்ற செய்தியை சொல்றாங்க. எல்லாரும் நோய்வாய்ப்பட்டா ஜுரம் வந்து என்ன பண்ணுவோம்? 1 வாரம் ஜுரம் அடிக்கட்டும், 2 வாரம் ஜுரம் அடிக்கட்டும். இப்ப வர ஜுரம்லாம் 2 வாரம் வரைக்கும் போதா இல்லையா? மீண்டு வந்துருவாங்க நாப்போம். அதுக்கு தானே நோய் விசாரிக்க போறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முறை ஜிப்ரீல் 2 முறை எனக்கு குர்ஆனை ஓதி காட்டினார், என்னுடைய முடிவு நெருங்கி விட்டது. தன் மகள்கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னா அழுகுறாங்க. பாத்திமா அழுகுறாங்க. தான் அழுது கொண்ட மகளை தேற்றுவதற்காக ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியை சேர்த்து சொன்னார்கள். நீ அழுவாதம்மா, எனக்கு அப்புறம் என்னை தொடர்வதில், எதுல? மரணத்துல, சொத்துல இல்ல, என்னை தொடர்வதில் என்னுடைய குடும்பத்தில் நீதான் முதன்மையாக இருப்பாய். எனக்கு பின்னாடி ஒரு ஆள் மௌத்தாகிறதா இருந்தா என் குடும்பத்துல யாரு? பாத்திமா ஆகிய நீதான். இப்ப இவங்களோட வயசானவங்களா இருக்காங்க, இவங்களோட மனைவிமார்கள் 50 வயதை கடந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வோட மனைவி 50 வயதை கடந்தவர்கள், 55 வயதை கடந்தவர்களா இருக்கிறாங்க செய்றாங்க. ஆனா இப்படி ஒரு செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் முகம் மலர்ந்து விடுகிறது. அழுது கொண்டிருந்த அவர்கள் முகம் மலர்ந்த காட்சியை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. நான் அழுதுகிட்டே இருந்த பாத்திமா திடீர்னு சிரிச்சாங்க. சிரிச்சா என்ன அர்த்தம்? ஏதோ பெரிய சொத்து வர போகுதுன்னு தானே அர்த்தம். சொத்து வரல, மரண செய்தியை கேட்டு சிரித்த ஒரு மகள். அப்ப மறுமையை நேசித்தவர்களால் தான் மரண செய்தியை கேட்டு நம்ம சிரிக்க முடியும். என்னதான் சொல்றாங்க, நீங்க இன்னும் 1 வாரத்துல மௌத்தா போடுவீங்க, இல்ல அடுத்த வெள்ளிக்கிழமை மௌத்தா போடுவீங்க, ரொம்ப சந்தோஷமா சிரிப்போமா? இருக்கிற பத்திரத்தெல்லாம் எடு, இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எடு, யாருக்கு என்னென்ன கொடுப்போம், இல்ல சந்தோஷமா இருப்போமா? அந்த நொடியிலிருந்து நம்மளோட சந்தோஷம் போயிடும்.
ஆனால் மறுமையை நேசித்த மனிதர்கள், இது வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனா இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வாழ்க்கையில் அவ்வளவு வறுமை. ரசூல்லாட்ட ஒரு முறை போறாங்க, பாத்திமா போறாங்க, போய் அத்தா திருகி எனக்கு கையெல்லாம் வலிக்குது. அன்னைக்கு மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. திருகை இருக்குல்ல, ஒரு கோதுமையை திருகுன்னு சொன்னா 2 கல்லுகளுக்கு இடையே கொஞ்சம் கோதுமையை போட்டு, பழைய காலத்துல பார்த்துருக்கலாம், திருகைன்னு வச்சிருப்பாங்க. என் கை காலெல்லாம் வலிக்குது, அவ்வளவு வேலை நான் பார்க்கிறேன், கடுமையாக வேலை பார்த்தனால அவங்க போறாங்க. இப்ப கடுமையாக வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய மகளிடத்துல ரசூலா சொல்றாங்க, சரிம்மா ரொம்ப கடுமையா வேலை பார்க்கிற, நானும் இந்த ஊர்ல ராஜாவா இருக்கிறேன், எவ்வளவோ அடிமைகளை பிடிச்சு வந்து வச்சிருக்கிறேன், அந்த பெண் அடிமையில 2 பேரும் அழைச்சிட்டு போய் வேலைக்காரியா வச்சுக்கோ, ஹவுஸ் மேடா வச்சுக்கோ சொல்லலாம்ல. ஆனால் மறுமையை நேசித்த ஒரு தலைவர் தன்னுடைய மகளுக்கு சொல்லித்தராங்க, உனக்கு ரொம்ப கை வலிக்குதா, கால் வலிக்குதா, நீ தஸ்பீஹ் செய், நீ அல்லாஹ்வை துதிபாடு, அல்லாஹ்வை திக்ரு செய், சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லு, உன்னோட கை கால் வலி எல்லாம் சலாமத் ஆயிடும் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்படி சொல்லி அனுப்புனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் வேணும்ல. கை கால்லாம் வலிக்குது, ஏற்கனவே அவங்க திக்ரு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க, நீ திக்ரு செய்யுமா. திக்ரு செய்தார்கள், அந்த கைகால் வலிகள் அவளை விட்டு நீங்கியது. இன்னைக்கும் நாம் உணவுபூர்வமாக செய்தால் இந்த தன்மை நமக்கும் ஏற்படும். கைகள்லாம் வலிக்குது, 2 அனாசினை போடு, இல்ல மெட்டாவலி ஏதோ ஒன்று போடு, பெயின் கில்லர் மாத்திரையை போடு, இன்னைக்கும் சுப்ஹானல்லாஹ் வேலை செய்யும், இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் வேலை செய்யும். நாம் மறுமையை நேசித்தால், நாம் மறுமையை நேசித்து இந்த வார்த்தைகளை முடிந்தால், தஸ்பீஹ் செய்தால் அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகரிக்கிறான். எல்லாருக்கும் ரிஸ்க்கு தேவை இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ தேவை தானே இருக்கு. நோயிலிருந்து நிவாரண தேவை இருக்கு, சொத்து தேவை இருக்கு, பொருளாதார தேவை இருக்கு, எத்தனையோ தேவை, எல்லாமே ரிஸ்க்கு. யார் ரிஸ்கை அதிகப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்வார்கள். ரசூல் அழகான துஆ சொல்லுவார், அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக வரில்வா வல் ஜன்னா. ரசூல் 2 விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக வரில்வா வல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய சொர்க்கத்தையும் எனக்கு தா. மறுமை நேசிக்கிறவருடைய துஆ எப்படி இருக்கும்? இந்த துஆவை ரசூல் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை எனக்கு தா, உன்னுடைய சொர்க்கத்தை எனக்கு தா. பல விடயங்கள்ல ரசூலுல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொன்னாங்க. நாம எத்தனை பேர் தஸ்பீஹ் செய்யறோம்? மறுமையை நேசிக்கிறோம்னு சொல்றோம், நம்முடைய வார்த்தையில் தஸ்பீஹ் வர, நம்முடைய ரிஸ்க் விசாலப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய பொருளாதாரம் நமக்கு அதிகப்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய நோய் நிவாரணம் அளிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோமா, இல்ல கிடைத்த மாத்திரைகளை வாங்கி போட்டுக் கொள்கிறோமா? நோய் தீர்க்கிறதுக்கு மாத்திரைகள் மருந்துகள் பயன்படுத்துவது தவறல்ல, ஆனா அதற்கு முன்னாடி தஸ்பீஹ் செய்யணும்ல. ஒருவர் தூக்கத்திலிருந்து விழுந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லா தூங்குறோம், நடுநிசில முழிப்பு வந்துருது, 2 மணி 3 மணி 4 மணிக்கு முழிப்பு வந்துருது, எப்போதும் எந்திரிக்க டயத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சிடுறோம். ரசூலுல்லாஹ் அந்த டயத்துல கூட நம்மை அல்லாஹ்விடத்தில் திக்ர் செய்வதுன்னு சொல்லி தராங்க. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். யார் அந்த நடுநிசில எந்திரிக்கிறாங்களோ, எந்திரிச்சிட்டு அவர்களுக்கு நகை இருந்துச்சுன்னா தூக்க கலக்கத்திலிருந்து கொஞ்சம் ஒரு முழிப்பு வந்துருச்சு, யார் இந்த வார்த்தையை சொல்கிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இதை சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த திக்ரையும் செய்துவிட்டு, தஸ்பீஹ் செய்துவிட்டு, அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்டால் அவருடைய பாவங்கள் கண்டிப்பாக மன்னிக்கப்படும். எத்தனை தடவை நைட்ல எந்திரிச்சிருப்போம், எத்தனை தடவை தூக்கத்தில் எந்திரிச்சிருப்போம், கேட்டிருப்போமா? யாருடைய இருமை வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமோ, யாருடைய மறுமை வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமோ, யார் மறுமையை நேசிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நீ அல்லாஹ்வை நீ எப்படிப்பா பாக்குற? நீ என்னமோ தஸ்பீஹ் செய்யாம நீ என்ன பண்ற? நீ அல்லாஹ்வை திக்ர் செய்யாம அல்லாஹ்வை வணங்காம நீ சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, துதித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த நிலைமை நமக்கு மறுமையை நேசித்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தும். ரசூலாட்ட போறாங்க, அல்லாஹ்வோட தூதரே நான் வறுமையில இருக்கிறேனே, எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டினுடைய அதிபதி, உதவிங்கிறது வெறும் பொருள். நம்ம நினைக்கிறோம் உதவினா காசு பணம் கொடுக்கிறது, பொருளாதாரத்தை கொடுக்கிறது, 4 மூட்டை அரிசியை கொடுக்கிறது, அது அல்ல.
உண்மையான உதவி என்ன தெரியுங்களா? ரசூலா சொல்றாங்க அந்த பெண்மணிக்கு, உனக்கு துன்பம் வந்தால், உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, வறுமை வந்துச்சுன்னா, நான் உனக்கு ஒரு கலிமாவை சொல்லித்தரேன், ஒரு துவாவை சொல்லித்தரேன். சொல்லித்தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்மா பின்த் உமைஸுக்கு ஒரு துவாவை சொல்லித்தராங்க. யார் அந்த துவா? நம்ம நினைக்கிற நம்முடைய பாருங்க, துவாவை இதை வச்சு நான் என்ன பண்றது? இதை அவிச்சு சாப்பிட முடியுமா? இதை கரைச்சி குடிக்க முடியுமா? ஆனால் உண்மையில் யார் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறார்களோ அவளுக்கு அல்லாஹ் வாரி வழங்குவான். இந்த துவாவை சொல்லி தராங்க. அஸ்மா பின்த் உமைஸே, நீங்க இந்த துவாவை செய்யுங்க. என்ன துவா? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா யுஷ்ரிகு பிஹி ஷையா. அவ்வளவுதான். இதுல ரெண்டே வார்த்தை, 1000 அர்த்தங்களை உள்ள அந்த வார்த்தையை சொல்லி தராங்க. அல்லாஹு அல்லாஹு ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னை படைத்தவன், என்னுடைய ரப்பு நீதான். லா யுஷ்ரிகு பிஹி ஷையா, நீ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் ஒருபோதும் உனக்கு இணை கற்பித்து விட மாட்டேன். இந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் பதிவு செய்யறாங்க, இந்த துவாவை சொல்கின்ற காலமெல்லாம் நான் கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்தும் நான் பாதுகாக்கப்பட்டேன். மறுமை நேசித்த மனிதர்கள் உலகத்துல 2 மூட்டை அரிசி கொடுங்க, 10 மூட்டை பேரிச்சம்பழம் கொடுங்க கேட்டாங்களா? நாம நம்முடைய பார்வையில 10 மூட்டை பேரிச்சம்பழம் கொடுத்தா அது சாப்பிடலாம்ப்பா, இந்த திக்ரி நீ சொல்லி தரிய, இதை வச்சு நாங்க இதுதான் வாழ்வு, இதுதான் வெற்றி. யார் இது போன்ற திக்ரிகளை மனப்பாடம் செய்து யார் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தீர்களோ அவர்களை அல்லாஹ் மறுமையை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுவான். இவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லையா? எனவே மறுமையை நேசித்த மகத்தான மனிதர்கள் பட்டியலில் நாமும் இடம்பெற வேண்டும் சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற அந்த வழக்கத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை, அவனை எஜமானனாக, அவனை வணங்குகின்ற இறைவனாக, அவனை மட்டுமே துதிக்கின்ற ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். மனிதர்களுடைய முயற்சி பலதரப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார். உலகத்தில் இந்த நேரத்தில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்வார்கள். ஆனால் முயற்சிகளிலே சிறந்த முயற்சி, சிறந்த வேலை என்னவென்று சொன்னால் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைதான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அவனை துதிப்பதற்காக, அவன் புகழ் பாடுவதற்காக, அவன் சொல்லை கேட்பதற்காக, அவன் விதித்த கடமையாகி ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக, அவன் விரும்புகின்ற அவனுடைய இடத்தில் அவனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதை விட உலகத்தில் மிகச்சிறந்த காரியம் எதுவும். அப்ப அந்த காரியத்தை செய்யக்கூடியதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தான். மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்கான எல்லா வகைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவோம். மறுமையை நேசிக்கின்ற சாதாரண மனிதர்கள் பட்டியலை அல்லாஹ் நமக்கு தருவதன் நோக்கம் நாமும் அதே போல அல்லாஹ்விடத்தில் பேராசை வைக்க வேண்டும். நாம் நம்முடைய துஆவை கேட்கிறோம், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் ஷஹீதாகக்கூடிய வாய்ப்பு எனக்கு தா. யார் இப்படி துஆ செய்து விட்டு சாதாரணமாக மௌத்தாகிறார்களோ, சாதாரணமாக தூக்கத்தில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை தருகிறார். நம்ம நினைச்சு பார்ப்போம், சாதாரண மனிதர்கள் நினைக்கிறவர்கள்லாம் மகத்தான மனிதர்களாக இந்த இஸ்லாம் மாற்றி இருக்கிறது. அப்துல்லா பின் ஹரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், யார் ஒரு ஜாபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோருடைய தகப்பனார். உஹது யுத்தத்துல முதல் ஷஹீத் இவர்தான். முகதுல 70 நபித்தோழர் கொல்லப்படுகிறார்கள். முதலாக முஸ்லிம்களாலே கொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். அவ்வளவு பெரிய குழப்பங்கள் நடக்குது. எப்படிப்பட்ட நேரத்தில் கொல்லப்படுகிறார்? அவருக்கு 8 மகள்கள், ஒரே ஒரு பையன். ஜாபிர் மட்டும் ஒரே ஒரு பையன். மிகச்சிறந்த நபித்தோழர், ரசூலுல்லாஹ் ரொம்ப பாசம் வைத்த ஒரு நபித்தோழர் ஜாபிர். எந்த மாதிரி நேரத்தில் இறக்கப்படுகிறார்? இவர் அழுகிறார், ஜாபிர் அழுகிறார். ஏன்? அத்தாக்கார மௌத்தா போயிட்டாரு. 8 பிள்ளைங்க இருக்கு, 8 அக்கா தங்கச்சிங்க. இந்த 8 பேருடைய வாழ்வு இவர் பார்க்கணும். அவர் இறந்து போனாரு, அவர் என்ன மனநிலை இறந்து போயிருப்பார்? 8 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போறோம்னா எப்படி இருந்திருக்கு அந்த மனசு? ஆனால் அல்லாஹ்வுக்காக அவர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். ஜாபிர் அழுவதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாபிரே நீ அழாத, உன் தந்தை மறுமையில் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் தெரியுமா? இவர் அழுவையை நிப்பாட்டணும், இவருக்கு செய்தி சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில் அல்லாஹ்
உங்கள் தந்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படி தெரியுமா அந்த பேச்சு நடக்குது? உலகத்தின் அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் பேசுவான். சில மனிதர்களிடம் அல்லாஹ் உலகத்திலேயே பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பேசியிருக்கிறான். திரைக்கு அப்பால் என்று பேசியிருக்கிறான். ஒரு நபி, மிகச்சிறந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் திரைக்கு அப்பால் பேசிய அல்லாஹ் மறுமையில் அப்துல்லா பின் ஹரம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இடத்துல ரசூலா சொல்றாங்க, திரை இல்லாமல் அல்லாஹ் அவரிடம் பேசுகிறான், உரையாடுகிறான். சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? மறுமையை நேசித்த அந்த மகத்தான மனிதர்கள் பட்டியலில் உங்கள் தந்தை இடம்பெற்று விட்டார். திரை இல்லாமல் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். என்ன பேசுனா அல்லாஹ் சொல்றார், ரசூலா சொல்றாங்க, என்ன பேசுனா அல்லாஹ்? டயலாக் நடக்குது, உரையாடல் நடக்குது. என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொன்னாங்க ரசூலா சொல்றாங்க, ஜாபிருக்கு சொல்றாங்க. அது நமக்கும் தான். என்ன தெரியுமா உரையாடல்? அல்லாஹ் அவரிடம் பேசுகிறான். என்ன பேசுறான்? அப்துல்லாவே, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளு. இவர் ரிப்ளை பண்றார், இவர் பதில் சொல்றாரா? சொன்ன பதில ரசூலா சொல்றாங்க, உங்க தந்தை அல்லாஹ்விடத்து சொல்கிறார், யா அல்லாஹ், என்னை மறுபடியும் மதீனாவுக்கு அனுப்பு, மறுபடியும் என்னுடைய நான் போர்க்களத்தில் உனக்காக நான் போரிட வேண்டும், மறுபடியும் உனக்காக நான் ஷஹீதாக வேண்டும் என்று அவர் கேட்டார். எப்படி அதை நேசிக்கும்? மறுமையை நேசித்து அல்லாஹ்வை சந்திச்சாச்சு, திரையில்லாம சந்திச்சாச்சு, சொர்க்கத்தை விட பெரிய இன்பம் கிடைச்சாச்சு. ஆனாலும் இந்த உள்ள அந்த கல்பு, மறுபடியும் என்னை அனுப்பு, மறுபடியும் நான் ஷஹீதாக வேண்டும் உன்னுடைய பாதையில் என்று கேட்டார். இது அல்லாஹ் நமக்கு பாடம் நடத்தலையா? ரசூலா இதை சொல்லி தரலையா? எனவே நாம் சிந்திக்க வேண்டும். மறுமையை நேசித்த மகத்தான மனிதர்கள் சாதாரண நம்மை போன்ற மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள். ஏன்? மறுமையை நேசித்தார்கள். உலகத்துல எல்லாம் கிடைக்கும். நீ பாருங்க, இன்னைக்கு ஒரு நியூஸ், சவுதியில கோல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், கோல்டு சுரங்கம். சரி, எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா மலை அளவுக்கு இருக்கு. மலை அளவுக்கு சவுதியில தங்கம் கண்டுபிடிக்கப்படுது. அங்க உள்ள அமைச்சரகம் அந்த செய்தியை வெளியிடுது. சரி, எவ்வளவு அந்த மலை இருக்குன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கு. எத்தனை டன் தங்கம்னு கண்டுபிடிக்க முடியும். எத்தனை டன் சொல்ல முடியாது, அளவிட முடியாது. 100 கிலோமீட்டருக்கு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கலாம். நேற்று உள்ள செய்தி. உலகத்துல அல்லாஹ் அப்படி தருவான், உலகத்துல இப்படி தருவான். எந்த கொடுத்தாலும் சரிதான். அல்லாஹ் சொன்னாங்கல்ல, தங்க மலை வெளிப்படுனாங்கல்ல, கியாமத்துடைய அறிகுறிகள், அதாக கூட இருக்கலாம். ஒரு தங்க மலை வெளிப்பட்ட இந்த நேரத்துல தங்க எவ்வளவு விற்கிது? ஒரு கிராமு 40,000 ரூபாயா? ஒரு கிராம், ஒரு பவுன் 40,000 ரூபாய். கிலோ கணக்குல ஒரு டன்னுனா 1000 கிலோ, மில்லியன் பில்லியன் டன்னுக்கு அளவுக்குள்ள தங்கம் வந்துருச்சு. இப்ப இது எங்க போய் முடியும் தெரியாது. ஆனால் மறுமையை நேசித்த மனிதர்களிடத்தில் உலகத்தின் அத்தனை இன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அல்லாஹ்விற்காக மறுமையைத்தான் நேசிப்பார்கள். சோதனை மேல சோதனை அல்லாஹ் போட்டுக்கிட்டே இருப்பான். நம்முடைய தஸ்பீகை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற பிரச்சனைகள் துன்பங்களை எல்லாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வரைக்கும் தான். யார் அல்லாஹ்வை அவனுடைய பொருத்தத்துடன் சந்திக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தர வேண்டும் என்ற துஆ செய்வனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.